ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபோனை வந்துட்டு எப்படி பிசிக்கு வந்துட்டு மிராகாஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த மிராகாஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் வந்து விண்டோஸ் 10 வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிராகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது எப்படி இருந்தால் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொடுக்குற அந்த வீடியோ கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். ஆள் செலக்ட் பண்ணிட்டு நம்ம போகிறல அப்படின்னு கேட்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த மிராகாஸ்ட் வந்து இப்போ நம்மளால் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து உங்கள் விண்டோஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட்டில் வந்து போனால் ஜஸ்ட் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நமக்கு வந்து போனால் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. இது வேணால் வந்து நீங்கள் ஷார்ட்கட் கூட பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் வந்து ஷார்ட்கட் வந்து கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. டெஸ்க்டாப் S2H98 VR இஸ் ரெடி டு ஃபார் கனெக்ட் வயர்லெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண நமக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வந்துடும். ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒய்ஃபை இருக்கும். ஒய்ஃபை வந்து ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல தான் கனெக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஏரோப்ளேன் மோடில் இருந்துச்சுன்னா வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டத்தில் ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை மட்டும் ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள் ஃபோனில் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி வருங்க. அப்படி இல்லைனா வந்து ஜஸ்ட் உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த கேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வந்து ஜஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ கேஸ்ட் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் ஒய்ஃபை ப்ளூடூத் ஆன் யுவர் ஃபோன் டு யூஸ் வயர்லெஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி காட்டுது. நீங்கள் ஒய்ஃபையும் ப்ளூடூத் வந்து ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டு. ஜஸ்ட் நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச்சிங் ஃபார் டிவைஸ் நியர்பை அப்படின்னு சொல்லிட்டு வருது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து ஏதாவது டெஸ்க்டாப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்டாப்போட நேம் வந்து காட்டுது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்துடலாம். இப்போ நம்ம லேப்டாப் ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் ஆண்ட்ராய்டு அந்த என்னோடய ஃபோன் கட்டிட்டு கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு வந்து இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு கனெக்ட் ஆகிருச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் என் ஃபோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நமக்கு வந்து பாருங்கள் எல்லாமே ஒர்க் ஆகும். ஜஸ்ட் வந்து பாருங்கள் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் நமக்கு எல்லாமே வந்து ஒர்க் ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 செகண்ட் டிலே இருக்குது. அது ஒன்றும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வித்தியாசம் இல்லை. இது மூலமாக வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது மூவி பார்க்குறனா வந்துட்டு இதில் வந்து போட்டு பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள் உங்கள் எல்லோரும் வந்து ஒரு மீட்டிங்காக வச்சுட்டு ஏதாவது ஃபோட்டோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தள்ளி பார்த்துட்டே வர முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு முக்கியமாக வந்து ஏதாவது மூவி ஏதாவது பார்க்குறீங்கன்னா வந்துட்டு இதிலே வந்து பார்த்துக்க முடியும். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது மூவி வந்து போட்டு கட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு மணி ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ் கூட வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் ஏதாவது வாட்ஸ்அப் ஏதாவது மெசேஜ் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதையும் நம்ம பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து என்ன வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு ப்ளே ஆயிரும். பாருங்கள் நம்ம யூடியூப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்தே வந்து நம்ம ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்கே நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ் க்ரஷர் வந்து காட்டுது. அந்த மவுஸ் க்ரஷர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஃபோன்லேயே காட்டுது. நமக்கு இந்த செட்டிங்ஸ் கிட்டே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த மவுஸ் க்ரஷர் இருக்குது. ஜஸ்ட் இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்துட்டு பிசியில் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹோம் பட்டன் வந்து கிளிக் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இந்த மவுஸ் க்ரஷர் யூஸ் பண்ணி கூட நம்மளோட மொபைல் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பிசிலேருந்து ஃபோனுக்கு வந்து நம்ம மவுஸ் க்ரஷர் மூலமாக ஆக்சஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தா இது நம்ம ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்கள் விண்டோஸோட சர்ச்சில் வந்துட்டு கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்துட்டு ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது ஒய்ஃபை நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸில் சர்ச்சில் வந்துட்டு கேஸ்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்டும். அந்த கேஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நியர்பை சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
நியர்பையில் வந்து என்ன டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணி அதே காட்டும். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோன் ஸ்க்ரீன் வந்துட்டு உங்கள் பிசியில் வந்து மிரர் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூவிஸு, சாங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசிலே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பிசிலே வந்து நம்ம மவுஸ் க்ரஷர் வந்து காட்டுது. இது நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம்னா வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஹேங்காகி வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கிட்ட ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மிராகாஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு இந்த விண்டோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர் ஆப் மூலமாக நம்ம வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற ரெட் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற அந்த வீடியோ கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணி நம்ம போகிற எல்லாரும் சந்திக்கிறேன். See you guys, bye.